நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு வித்யாபுத்திரன் விஆராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 290வது வீடியோ. தயவுசெய்து வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு வேண்டிக்கிறேன். இப்போ இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட் வந்து இப்போ மார்கழி மாதம் நடந்துட்டுருக்கு. நம்ம ஆண்டாள் நாச்சியாரை பற்றி, கோதை நாச்சியாரை பற்றி ஒன்றுமே பேசலை நான். ஸோ அதை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு சில பேர் தெரியாமல் இருக்கலாம். இது வந்து தெரியாது இருக்க வழக்க மாட்டேங்குது தான் சொல்லக்கூடிய கருத்துக்கள். நான் சின்ன வயசில் பிடிச்சி திருப்பாவை சொல்லுவேன். அந்த காலத்துலலாம் திருப்பாவை மேலே ஒரு தனி திருவம்பாவை தெரியாத அவ்வளவா, புக் வச்சு தான் படிக்க தெரியும். திருப்பாவை 30 மனப்பாடமாக தெரியும். போட்டியெல்லாம் நான் போனதில்லை. அம்மூர்னு ஒன்று இருக்குது, பாலாஜி ரோடுன்னு பேர். அங்கே டாக்டர் காந்தன் ஒருத்தர் எங்கள் ஃபேமிலியவை அந்த தெருவில் நிறைய விட வாழ்ந்து தான். அவள் வந்து அப்புறம் ஈஸ் டு ஃப்ரீ சர்வீஸு. சமீபத்தில் அவர் வந்து இஸ் மோர் தென் 90 இயர்ஸ். அம்பத்தூருக்கு வந்திருந்தார் வருமானத்துக்கு. என்னை பார்க்கணும்னு சொல்லி போய் வீடியோ காலை கொடுத்து பேசினார் கிட்ட. இப்படி தான் இருக்கு எல்லாம் கேட்டார். பியூர் இந்த பழைய ஆக்டர் இந்த சினிமாலாம் வருவான், அந்த கல்யாண்குமார் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட். காந்தன் பேர், டாக்டர் காந்தன் பேர் வேறு. அந்த தெற்கோடில் வந்து பெருமாள் கோவில் இருந்து, ஆதிகிருஷ்ண பெருமாள் கோவில் இருந்தது. அதுக்கு போவோம் நாங்கள்லாம் அக்காலத்தில் படிக்கும்போது. அம்மூரில் யூஸ் டு கோ. அந்த ஆல் த 30 டேஸும் பொங்கல் பண்ணுவாள். கூடார வலிக்கு மட்டும் சக்கரை பொங்கல் பண்ணுவாள். வெண்பொங்கலை சாப்பிட்டு அந்த டாக்டர் காந்தனுடைய ரிலேஷன் வீடு அந்த அந்த சன்னதி தெருலேயே இருந்தது. அவாத்தில் போனால் காலையில் அந்த மந்தாரையில் போட்டு சுட பொங்கல் போட்டு அதில் நெய் விட்டு கொடுப்பேன். ஸோ எலுமிச்சை பூர்வா வந்துடுவா, சாப்பிட்டு வந்துடுவோம். அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அதுதான் 30 நாளுமே மார்கழி மாதம் மறக்கவே முடியாத சொந்தது. இப்போ இந்த ஆண்டாள் நாச்சியார் வந்து பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே சொல்லப்படுறது. இதில் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணால் நல்லா தெரியும். மீனாட்சிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக போகும். மீனாட்சி எல்லாமே மீனாட்சி வலக்கையில் கிளி புஷ்பம் வச்சுட்ருப்போம். இப்படிக்கு இடக்கையில் இருக்கும் எல்லாமே. ஸோ மதுரைக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கும் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் ஒன்றும் கிடையாது, ஓரளவுக்கு இருக்குது. இது எப்படி இருக்கும், வைஷ்ணவ கஷேத்திரம். ஒரிஜினலாக வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்து சைவ கஷேத்திரம் தான். இப்பயும் வடபத்திர சாயி கோவில் கீழே பார்த்தா சிவலிங்கம் இருக்கும், அது மூடியே வச்சுருப்பா. இப்பயும் அது மேலே படிக்கட்டு ஏறி தான் மேலே போகணும் வடபத்திர சாயை பார்க்குறதுக்கு. ஸோ அது நமக்கு வேண்டாம் இப்போ இந்த டாப்பிக்கு. பட் யூ ஷுட் நோ அபவுட் இட். அதுக்காக சொல்ல வரேன். திடீர்னு சரி, இப்போ நம்ம வந்து பாடலை வச்சுன்னே கழிச்சிக்க முடியாது. பெரியார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியை பெரும்புது மாமரிக்கு பின்னா நாள் வாழிய அந்த ஆர்டர் ஆஃப் ரேங்க் வந்து ராமானுஜருக்கு அப்புறமா சொல்லப்படுது இவ்வளோ. ஆனால் இப்போ காலம் அதுக்கு முந்தின காலம் அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கோதை நாச்சியாருடைய வளர்ப்பு தாயை பற்றியும் ரொம்ப இல்லை. பத்மாவோ என்னோ சொல்லுவார். ஐ நாட் ஷூர் அபவுட் இட் த நேம். ஸ்ரீனிவாஸ்குமார் தான் கேட்டு நான் சொன்னார். இல்லை அம்மா இருக்கா சார், அவருக்கு பெரியாழ்வாருக்கு மனைவி இருந்தா. ஆனால் அதை பற்றி ரொம்ப பேசப்படலை. இந்த புராணத்திலலாம் இந்த டிஸ்கோர்ஸஸ் எல்லாம் பற்றி யாருமே சொல்லலை அதை பற்றி அவ்வளோவா. இப்போது கம்மிங் டு ஆண்டாள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். 1000 வருஷத்துக்கு மேற்பட்ட இப்போ ராமானுஜர் இருந்து 1000 வருஷம் ஆகிடுது. ராமானுஜருக்கு முன்னாடியே இருந்திருக்காவா. ஸோ அந்த காலத்தில் தயவுசெய்து திங்க் பண்ணி பாருங்க. ஷீ இஸ் அ சைல்டு ப்ராடிஜி. இந்த சென்ஸு ஒரு கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிராமண குடும்பம், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அது. அந்த இடத்துல வந்து இவ வளர்ந்துருக்கா. அப்போ வந்து பாருங்கள், எந்த விதமான கம்யூனிகேஷன்லாம் இல்லாமல் அந்த காலத்தில் ஓலைச்சுவடியாக அந்த புக்கெல்லாம் கூட கிடையாது. அதில் வந்து தமிழில் பெரிய பண்டிட்டாக இருந்தவோ இந்த பாடலாம் ஏற்றிருக்கா சின்ன வயசுலேயே. இதில் வந்து தெரியாத விஷயம் சொல்கிறேன். அவள் வந்து சின்ன வயசுலேயே பிடிச்சி ஷி ஹஸ் பின் brought up in such a way. பெருமாள் மேலே, அதை கிருஷ்ணர் மேலே பற்றி நல்ல மீறால அப்படி இருந்தாலும் அது மாதிரி தான் வளர்ந்துருக்கா அவள். ஆனால் அவள் அந்த மாதிரியே டியூன் பண்ணியதுனால ஷி வாண்ட்ஸ் டு மேரி பெருமாள். அப்படி தான் பண்ணிக்கணும்னு நினச்சுட்டா. ஏன்னா வடபத்திர சாயி எங்கே இருக்கார், அந்த ஊரில் நடக்கலையே அவளுக்கு. பட் ஆதுவே பெரியாழ்வார் ஆண்டாள் ட்ராவல்டு ஃப்ரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்கே இருக்குது, திருப்பதி எங்கே இருக்குது. திருப்பதியில் வந்து கேம்ப் பண்ணுறா அப்பாவும் முன்னும். நிறைய அங்கே வந்து நிறைய சேவையெல்லாம் பண்ணியிருக்கா திருப்பதியில் ஆண்டாள் நாச்சியார். இதை பற்றி பேசப்படலை, அது தெரியும் உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன்.
இதுதான் அங்கே போயே பெருமாள் தன்னை ஏற்றுப்பான்னு நினைக்கிறேன். இங்கே திருப்பதி பெருமாள்னு அங்கே ஒன்றும் நடக்கலை. திருப்பி அகைன் தே ரிட்டர்னிங் பேக். இந்த எந்த இடத்துல வந்து அவளுக்கு மோட்சம் கிடைக்கும் தெரியாததுனால ஸோ ஆல் த வே வயசாகிட்டு இருக்கு. இப்போ உதாரணமாக என்னுடைய தாயார் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 1997 இறந்து போயிட்டா. எங்கள் தாயாருக்கு வந்து 100 வருஷத்தில் முன்னாடி இருந்தவளுக்கு 13 வயசில் கல்யாணம். இப்போ ஆண்டாள் நாச்சியாரெலாம் இருக்கும்போது 5 வயசுலேயே பண்ணியிருக்கணும் அவளுக்கு. ஆனால் ஆகலை அவளுக்கு. ஏன்னா வந்து ஷீ இஸ் வெரி ஸ்டபர்ன். ஐ வாண்ட் டு மேரி ஒன்லி பெருமாள்னு ஒரு டிசைட் பண்ணிட்டா. ஸோ திருப்பி பெரியாழ்வாரே கன்வின்ஸ் பண்ண முடியல அவளால். அவரை பெரியாழ்வாரால் பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி வேறு இடத்த கல்யாணம் பண்ணி தர முடியல. பட் இது நடக்குமான்னு சொல்லும்போது ஃபைனலி ஷீ டிசைட்ஸ் ஸ்ரீரங்கத்துக்கு ஐஷம் பண்ணுற பல்லக்கில் பெரியாழ்வாருடைய நட்பு ரீதியாக பாராட்டிய ஒரு ராஜா மதுரை ஆண்டவன் அவன் வந்து முத்து பல்லக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி பட சைன்யம் எல்லாமே சீர்தனத்தையோடு கொண்டு விடுறா. இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு வர இதில் வந்து 2 விதமான கருத்துக்கள், 2 ஸ்டோரியை படிச்சிருக்கேன். நான் படித்து தான் சொல்கிறேன். நாட் ஆன் மை ஓன் எனிதிங். என்னன்னா ஸ்ரீரங்கத்தை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷீ டிசப்பியர்ட் வித் த பல்லக்கு. இந்த சென்ஸு அவள் யோகம் தேடி தெரிஞ்சவ ஆண்டாள். ஸோ அவள் அப்படியே வந்து காத்தோட கலந்துட்டான்னு ஒரு 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 ஸ்டோரி. ஸ்ரீரங்கத்தில் போய் உள்ளே போய் இந்த வாசப்படியிலே விழுந்துடுறா அவள். ஸோ அதோட இது முடிகிறது சொல்கிறது. நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பெருமாளோடு சேர்ந்துடுறாவோ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எங்கள் குருவாத்தில் என்ன பண்ணுவான்னா காமாட்சி படம் தான் பெருசாக இருக்கும். கொண்டைராஜ் படம் கிட்டத்தட்ட இந்த ஹைட்டே வந்து கிட்டத்தட்ட 3 அடி இருக்கும். காமாட்சி முகம் இருக்கும். மார்கழி மாதம் 30 நாள் ஆண்டாளை மாற்றிடுவான் அந்த படத்தையே. அவன் நான் சொல்கிறது கண்ணாடி போட்ட படம். அவளுக்கு வந்து காமாட்சி தான் பையனை, காமாட்சி மண்டலி தான் குளத்தூரில் வாரத்தில். பட் ஆல் த 30 days இந்த மார்கழி மந்த்து காமாட்சி வில் பிகம் ஆண்டாள். அது எப்படி தான் பண்ணுவோம், ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு ஜடையெல்லாம் தைச்சு அது ஒட்டுவா. சொல்ல பார்க்க நல்ல கொட்டை பார்க்க நல்லா இழைச்சி அந்த இதெல்லாம் மாற்றுவா. அழகாக நாமம் போட்டு அவளுக்கு இதெல்லாம் இதெல்லாம் சாரீலாம் ஸ்டிச்சு சாரீ இருக்கும். படத்து மேலேயே ஒட்டி வச்சுருப்பா. அதை யூஸ் ஒண்டர் ஹவு தி ஆர் டூயிங் மெயின்டைன். அந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதுதான் ஒரே ஒரு படம். அந்த ஒரு படத்தையே அதுவே வந்து அர்த்தநாரியாக மாறும் சில காலத்தில். இந்த சைடில் வந்து ரிஷபம் இருக்கும், அந்த பக்கத்தில் சிங்கம் இருக்கும். திருப்பாவை இது மார்கழி மாதம் 30 நாள் ஆண்டாள் தோற்றம் தான். பலவிதமான அலங்காரங்கள் இந்த காமாட்சி படத்துக்கு தான் நடக்கும். காமாட்சியே பிக்கம் ஆண்டாள். இது வந்து மனோபாவனை தான். நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படி தான். அந்த நம்ம ஒன்று நினச்சி பார்க்கணும். அந்த காலத்தில் 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் லேடிஸ்க்கெல்லாம். அவ்வளோ ஈஸியாக வந்து பீப்புள் வில் நாட் பி அலவுட் டு டூ ஸோ. பட் பெரியாழ்வார் வந்து வளர்த்து அப்பாவாக இருந்தாலும் நிறைய சலுகைகள் கொடுத்து அவளை வந்து நல்லா ட்ரெயினப் பண்ணி அவளை பக்தி நெறியிலேயே ஊட்டி வளர்த்திருக்காரு. அந்த மாதிரி பெரியாழ்வார். அதனால தான் சொல்கிறார், மாயன் இடத்துன்னு போட்டான் பொண்ணை. அதாவது பெருமாள்வையே கோச்சிக்கிறார் அவர் பெரியாழ்வார் வந்து அவருக்கு மாமனார்கிட்ட ஆகிடுறது. அவர் கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி காட்சி அளிக்கிறார் பெருமாள் ஆண்டாள் நாச்சியாரோட அப்படிலாம் சொல்லப்படுறது. நிறைய புராணங்கள் அது வந்து நம்ம வந்து தவறு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து அவளுடைய அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்கிறதுல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் உத்தமமான ஒரு ஸ்ரீ. அந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவள் எப்பேற்பட்ட இதுவாக இருக்கணும், அந்த என்ன சொல்கிறது, அந்த பவர்ஃபுல் லேடியாக இருக்கணும். அவள் அந்த இதெல்லாம் பண்ணி எல்லாரையும் இந்த கிருஷ்ண வழிபாட்டில் ஈடுபடுத்தினாவும். இந்த பாட்டுகள்லாம் பாருங்களேன். இந்த பேதி எழுந்தருளில் எம்பாவாய் வச்சல் ஒவ்வொரு பெண்களையும் அவள் எர்லி மார்னிங் எழுப்பி அவளையும் ஐஷம் போகிறா இங்கே கோவிலுக்கு. அப்படியே அந்த பாட்டெல்லாம் வரும். அது இதில் என்னோட கருத்து என்னென்னா, இப்போ எப்படி நல்லது யார் சொன்னாலும் எடுத்துக்க வேண்டியதான். நம்ம அந்த காலத்தில் என்ன செய்யணும், நல்ல கணவன் வரணும்னால் எந்த பூஜை பண்ணிங்கன்னா காத்தியாயினி பூஜை தான் பண்ணியிருக்கா. ஆண்டாள் என்ன பண்ணியிருக்கா, அந்த பேச்சு அதை வச்சுட்டு இந்த சுடி கொடுத்த சுடற்கொடின்ற ஆண்டாள் காத்தியாயினி விரதத்துக்கு கிருஷ்ண விரதமாக மாத்திராவும். அது பெரியது. அந்த காலத்தில் பாருங்கள், அப்போசிஷன் சைவ வைஷ்ணவ பேதங்களும் நிறையா இருந்தது அந்த காலத்தில். அவள் வந்து இது அப்படியே இந்த கான்செப்டை மாற்றி காத்தியாயினி அம்பாள் தான் வந்து கன்னி பெண்கள் நல்ல கணவனை தனக்கு பிடிச்சமான கணவன் வரணும்னா மார்கழி மாதத்தில் காத்தியாயினி நோன்பு தான் எடுத்திருக்கா எல்லாருமே. அது சொல்லலாம் மெயின் டாபிக் இன்றைக்கி. ஆனால் அந்த அது சேம் கான்செப்ட் எர்லி மார்னிங் கெட்டிங் பாத் இந்த
அவள் இந்த கங்கை நதியில் குளிச்சுட்டு போயிருக்கா அந்த காலத்தில் அவள்லாம். காத்தியாயினின்றது அம்பாள் ஒரு கையில் தாமரையும் ஒரு கையில் வாழையும் வச்சு சிங்கத்து மேலே உட்காந்துட்டுருக்கான்னு சொல்லப்படுறது. பெண்கள்லாம் எல்லாருமே இது வந்து இதுலேயே வருது. இப்போ என்ன பாகவதத்திலேயே கிருஷ்ணனுடைய இதெல்லாம் பண்ணும்போது கோபிகா ஸ்திரீலாம் இருக்கா, அவள்லாம் கிருஷ்ணனை அடையணும் ஆசைப்படுறா. அப்போ எல்லாரும் பெரியவா யோசனைப்படி எல்லாருமே எல்லாரும் கிருஷ்ண பகவானாட்டும் ஆம்படியாக வரணும் ஆசைப்படுறா. எல்லாரும் என்ன பண்ணுறான்னா காலையில் குளிச்சு எல்லாம் பண்ணி எங்கே போகிறான்னா காத்தியாயனிக்கு தான் முன்னும்பு பண்ணுறான். இது எப்போ பண்ணுவான்னா மார்கழி மாதம்லாம் பண்ணியிருக்கா அவள். ஸோ இட் இஸ் நாட் அப்டைன் ஏ குட் ஹஸ்பண்டை. பட் ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணுறா, அது வந்து கிருஷ்ணனுக்கு எடுக்கிற நோம்பாட்டை மாற்றிடுறாங்க. இந்த சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயோ இன்டீரியர் இது கிழக்கு தெற்குத்துக்குள்ளே போகணும் இல்லையா, அந்த இதில் 1000 வருடங்களுக்கு முன்னே இந்த புரட்சியை பண்ணியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார். அது வந்து பாராட்டத்தக்கது. ஏன்னா அந்த பக்தியை ஊட்டணும் இல்லையா ஜனங்களுக்கு முன்ன மத்தியில் பெண்களுக்கு நடுவில் பண்ணி அது வந்து எல்லாரும் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் வரும்போது இது எல்லாருக்கும் ஒரு ஏற்றம் கொடுக்குறா. இதில் வந்து பாருங்க, ராமானுஜர் பெரிய புரட்சி பண்ணவர், அவர் ஸ்மார்த்த பிராமணர். அவள்லாம் இந்த மாதிரி தான் இது பண்ணிப்பான். இந்த கோபிச்சந்தன் தான் எடுத்துக்கணும் ஸ்மார்த்தா. இந்த ராமானுஜருடைய அப்பா வந்து ஆசூரி கேசவ சோமயாஜி, சோமயாகம் பண்ணவர். அவள்லாம் சோமயாகன்றது சிவனுக்கு பண்ணுற யாகம். அப்படி பண்ண குடும்பத்திலே வந்தவர். என்ன பண்ணுறா, அம்மா வந்து காந்திமதி. இப்போ யாரும் வைஷ்ணவ யாரும் காந்திமதி பேர் வச்சுக்க மாட்டா. இப்போ அந்த காலத்தில் ஈவன் நோ சிவில்லிபுத்தூர் இந்த மாதிரி உள்ள இன்டீரியர் கிராமத்தை எடுத்து போகிறது. அவள்லாம் வந்து ஸ்மார்த்த கட்டு, ஐயர் கட்டு தான் புடவை கட்டிப்பாள். சில இடத்துல தான் வந்து இந்த மாற்றி மாறாக்க கொடுக்குறா. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி ராமானுஜருடைய பீரியட்லேயே இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இந்த தனியாக இந்த இல்லாமல் இந்த வெள்ளை நாம நடுவில் வந்து சீச்சரணம் போட்டு அது மாதிரி அந்த புது கான்செப்ட் அது. அதுக்கு முன்னாடி இதுதான் எல்லாருக்குமே ஸ்மார்த்த பிராமணன்னு இதுதான். அதில் மேலே விபூதி அடிஞ்சிப்பா இல்லாமல் இருக்கும். பட் கோபிச்சந்தன் செமஸ்டர் எங்கள் அம்மா அடிச்சுப்பா அந்த காலத்தில். நான் விபூதி எடுக்கும்போது இல்லைடா தாத்தா எல்லாம் நடை செய்யறலாம் வந்து கோபிச்சந்தான்ட்டுப்பா, நீ கோபிச்சந்தன் எடுத்துக்கோட்டுக்கான் கிடையாது. எங்கள் அம்மா போன பிறகு தான் ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட 25 வருஷமாக தான் இட்டுக்கிறேன். அந்த கோபிச்சந்தன் முன்னாடி இட்டு தான் இருக்காங்க. விபூதி எடுத்துப்பேன், நடுவில் சந்தனம் போட்டு மூவு போட்டு வச்சுப்பேன் நான். பட் இது அம்மா ஆசைப்பட்டாலேன்னு சொல்லி பண்ணிக்கிறப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ப்ராக்டிஸில் வந்துடுது. கம்மிங் டு ஆண்டாள், அவள் வந்து பெரிய சைல்ட் ப்ராடிஜியாக வந்து கிருஷ்ண பக்தியில் தெளிச்சு கடைசியில் வந்து அவளுக்கு இங்கே திருப்பதியில் உள்ள கல்யாணம் ஆள் அவளுக்கு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நல்லா பாருங்க வந்து நான் ஆண்டாள் ஆட்சியார் கிருஷ்ண பக்தியில் தெளிச்சே இருக்கார். பட் இது நடக்குமோ சொல்லும்போது மானிடர் கென்று தடமுலைகள் வாக்கப்படியில் வாழகில்லைன்னு சொல்லிடுறார். யாராவது என்னோட ப்ரெஸ்ஸை தொடக்கூட கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ தான் பெரியார் புரிஞ்சுக்கிறார் சொல்லி இப்போ பெருமாளுக்கே ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கே கொடுத்துட்றாரு அவளை. இது இப்படி வருது அந்த ஸ்டோரி. இட் கோஸ் லைக் தட். பட் எனக்கு வந்து ஐ யூஸ் டு அப்ரிஷியேட் ஹர். பிகாஸ் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் பிள்ளை இந்த மாதிரி பண்ணி அந்த கிருஷ்ண பக்தியில் தெளித்து ஜனங்களை அதில் இன்வால்வ் பண்ணி ஈவன் டுடே பாருங்கள். அதுக்கு முன்னாடி பெருமாள் கோவிலெல்லாம் ஆண்டாளுக்கு சந்நிதி கிடையாது. ஆண்டாளுக்கு அப்புறமா தான் அந்த சந்நிதியே வருது. தாயார் வந்து அந்த பக்கத்தில் இருக்கா, பெருமாளுடைய வலப்பக்கம் இருக்கா, இடப்பக்கத்தில் யார் இருக்கான்னா ஆண்டாள் தான் இருப்போம். எல்லா பெருமாள் கோவிலையும் பார்த்தாலும் இந்த சுற்றி வரும் பிரகாரத்தில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி இருந்தாலும் இந்த பக்கத்தில் வலப்பக்கத்தில் இருக்குது தாயார் சந்நிதி தனியாக இருக்கும். இந்த பக்கத்தில் யார் பண்ணால் ஆண்டாள் இருப்போம். ஸோ அதே மாதிரி உற்சவ விக்கிரகங்கள்லாம் கூட அவளுக்கு அப்புறமா தான் பண்ணப்பட்டது. அதில் மெயின் திங் டு பி நோட்டீஸ்டு, மீனாட்சி இந்த பக்கம் கொண்டானா இவளுக்கு இந்த பக்கம் கொண்டா, மீனாட்சி இந்த கையில் கிளி வச்சுருந்தா இவளுக்கு இந்த பக்கம் கிளி. அபோ ஆல் அவருடைய திருப்பாவை சொல்லாது ஊர் கிடையாது, பசங்க கிடையாது, போட்டிகள் நடத்துகிறா. பரமாச்சாரியாரே அப்ரிஷியேட் பண்ணியிருக்கார். பரமாச்சாரியாரே திருப்பாவையும் படிக்கணும், திருவம்பாவையும் படிக்கணும். பட் திருப்பாவையில் அவர் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. தமிழ்லேயே ரொம்ப எளிமையான, நம்ம வேறு நிறைய சான்ஸ்கிரிட் எல்லாம் சொல்கிறா. ஆனால் ஆண்டாளுடைய இந்த பாடல்கள்லாம் படிக்கும்போது தூய தமிழில் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து மதர் டங் தமிழாக இருக்கிறதுனால அதை நம்ம உணர முடியும். அதெல்லாம்
ஸோ அந்த காலத்தில் தமிழில் இந்த பாசுரங்களை ஏற்றி இது பண்ணியிருக்கா. அப்படி நினைக்காம மார்கழி மாதம்னா எம்எல்ஏ வசந்தம் மாதிரி பாட்டெல்லாம் இப்போ கூட போட்டுருக்கா. எல்லா ரொம்ப அழகாக அந்த காலத்து முதல்ல வெளிவந்தது எம்எல்பி பாட்டு தான். திருப்பாவை எம்எல்பி. அப்புறமா தான் அதை பற்றி அந்த ராகமெல்லாம் காப்பி அடிக்கப்பட்டது மற்ற வாழால். ஸோ திருவம்பாவை சொல்கிறோமோ இல்லையோ, திருப்பாவை சொல்லாத வீடுகள் கிடையாது. வெதர் சைவராக இருந்தாலும் சரி, வைஷ்ணவாக இருந்தாலும் சரி, சாக்தி யாரும் எல்லாருமே திருப்பாவை சொல்லுவாள். இப்போ எங்காவது பூஜா இதில் கூட நான் ஆண்டாள் நாச்சியாரோட படம் வச்சுருக்கேன் நான். ஏன்னா எங்கள் அம்மா இந்த கூடார வேலைக்கு சக்கரை பொங்கல் பண்ணுவோம் ஆற்றுல. இது பழக்கம் தான். ஹவு வி ஆர் அடாப்டிங் இது. ஸோ குழந்தைகள்லாம் கற்றுக்கிறது அது. நம்ம இதில் இந்து மதத்தில் சனாதன தர்மத்தில் ஆண்டாள் நாச்சியார் ஒரு முக்கியமான இது பண்ணியிருக்கா, புரட்சி பண்ணியிருக்கா. நிறைய பேரை கிருஷ்ண பக்தியில் மாற்றிருக்கா அவள். அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த நப்பின்னை என்னன்னு யாருன்னு தெரியாது. நப்பின்னை மணவாளாலாம் சொல்லுவாள். நப்பின்னை யார் ஏன் முன்னாடி யசோதெல்லாம் கிடையாது. நப்பின்னையனுடைய கனவுன்னு சொன்னால் கிருஷ்ணரை சொல்கிறது. அப்புறமா தான் பாகவதம் படிக்கும் போது தான் தெரிஞ்சது எனக்கு. அஷ்டபத்தினிகள் சொல்லும்போது ருக்மணி, சத்யபாமா, காளிந்தின்னு ஒருத்திருக்கா, அப்புறமா ஜாம்பவதி இருக்கா, நக்கு நட்சத்திரம் ஒருத்தி வரா. அந்த நக்கு நட்சத்திரம் பேர் தான் நப்பின்னை. அது நப்பின்னை. எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், அப் டு மை ஒரு 65-70 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு தெரியாது நப்பின்னை யாருன்னு. ஏன்னா அந்த பேர் தெரியணும் உங்களுக்கு. அன்லஸ் அதர்வைஸ் யூ நோ த பாகவதம் கேனாட் ரிலேட் டு திஸ். எல்லாம் பத்ரான்னு வச்சிருக்கா, லக்ஷ்மணான்னு வச்சிருக்கா. ஸோ அது மாதிரி 8 பேரில் இந்த நக்கு நட்சத்திரம் தான் நப்பின்னை யாரான்னு சொல்லப்படுறது. இப்போ ஆண்டாள் நாச்சியார் சொன்னதுனால தெரிஞ்சது, நமக்கு இல்லை தெரியாது அது நமக்கு. ஸோ அந்த ஆண்டாளை இந்த மார்கழி மாதம் நினைவுக்கு வரணும். கட்டாயம் திருப்பாவை படிக்கணும், எல்லாரும் படிக்கணும் அதை. ஏன்னா தமிழ் இதுவாக இருக்கிறதுனால பொருளின் சொல்லின் பொருளுணர்ந்து சொல்லுவான்னு இருக்கு. அது நமக்கு அழகாக மனசில் பதியும். ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லும்போது இந்த சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடகள் இந்த மாதம் எனக்கு பண்ணி சொல்லும் போதெல்லாம் மனப்பாடம் எடுத்தது. இந்த ராத்திரியில் 12 மணிக்கு எழுப்பி விட்டால் கூட சொல்ல முடியும் நம்மளால். எனக்கு உண்மையாக திரும்பாவை தெரியாது எனக்கு. அப்படியே எப்பயாவது இது பார்க்கும்போது கேட்பேன் நான். புஸ்தகத்தை வச்சா தான் கரெக்டாக. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. திருப்பாவை மார்கழினாலும் மாதங்களில் மார்கழின்னு பகவானே சொல்கிறாரு. ஸோ மெயினாக திருப்பாவை தான் படிப்பான் எல்லாருமே. திருவம்பாவை கொஞ்சம் செகண்டரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதில் 30 பாடல் வராமல் அதில் திருப்பள்ளி எழுச்சி இதாக இருந்தால் தான் வந்துடும். இதில் தான் கரெக்டாக அந்த 30 days 13 வருது, இதில் தான் வரும் அது. இப்போ எங்கள் அம்மாவோட ஊர் போலகம்ன்ற ஊர். அங்கே ஆதிகிருஷ்ண பெருமாள். ஸோ எங்கள் தாத்தாலாம் பெருமாள் பக்தர் அம்மா வழியில். ஸோ கூடார வேலை கூட அந்த கோவில் ஆதிகிருஷ்ண எங்கள் அம்மா உசரோடு போச்சு விழுந்தா இந்த பெருமாள். தாயாருக்கெல்லாம் புடவையெல்லாம் வாங்கி, ஸ்ரீதேவி பூதேவிக்கு 2 புடவை, பெருமாளுக்கு 9 கிஞ்ச வேஷ்டி, இதெல்லாம் கொரியரில் அனுப்பிச்சி வச்சேன். இப்போ நாளாக இப்போ கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி இல்லை, தெரியல யாருன்னு. அப்புறம் ஐ காட் ஆல் தி டீச்சர்ஸ் வித்தின் 1 day. கூடார வேலை மாதிரி 11th அன்னைக்கு வருதுன்னா, ஸோ ஜனவரி 11th. சரி, எங்கள் அம்மாவோட ஆசையினால் இனிமேல் கண்டினியூஸாக பண்ணும்போது நான் படத்தை அனுப்பிச்சிடுறேன் அவளுக்கு, அந்த ஒரு குருக்களுக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வெளிப்பாட்டில் சைவ வைஷ்ணவ பேதம் பார்க்கக்கூடாது. நம்ம எஸ்பெஷலி இந்த மந்த் ஆஃப் மார்கழி வி ஷுட் டூ பெருமாள் சேவை தான் பண்ணணும். மெயினாக சிவசேவை பண்ண வேணான்னு சொல்ல நான். அது வரும் எப்படி இருந்தால் ஆருத்ரா வந்துடும். அது மார்கழி தான் வருது உங்களுக்கு. வெகுண்டாசி வருது, ஆருத்ரா வருது. ஆருத்ரா தரிசனம் அப்போ இதுக்கு போவேன், நடராஜ கோவுக்கு எதாவது போய்ட்டு வந்துடுவேன். இன்றைக்கி நான் களியும் பண்ணுவேன் எவ்ரி இயர். சரி சொல்லி இன்றைக்கி ஆண்டாள் நாச்சியாரை நம்ம நினைவுக்கு வரோம். கட்டாயம் திருப்பாவைன்னு அதை மனசில் வாங்கி அழகாக சொல்லலாம். தெரியாத குழந்தைகள் புக்ஸு வாங்கி கொடுங்க, படிக்க சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு படித்தாலே போதும். 30 நாளும் 30 நாளும் 30 சொல்லுவோம். எவ்ரிடே 30 அப்படி சொல்லியிருந்தோம். இப்படி காலத்து 30 அன்னைக்கு உண்டான பாட்டு ஒரு 5 minutes கூட ஆகாது. சொல்லி இது திருப்பாவையே எல்லார் வீட்லேயும் முழங்கணும் சொல்லி வேண்டின்னு இதை நான் நிறைவு செய்வேன்.